நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈச் ஹாலஜன், அதாவது ஒவ்வொரு ஹாலஜனும் another one halogen combines with other halogen to form a series of compounds. ஏன் series of compounds அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹாலஜன் வந்து பாத்தீங்கன்னா another ஒரு ஹாலஜன் மட்டும் ரியாக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயோடின் இருக்குன்னு வைங்க, அதனுடைய பீரியாடிக் டேபிள் நம்ம படிச்சு போனீங்கன்னா ஹாலஜனுடைய ஃபேமிலி 17th குரூப் சைஸோட சேர்த்து நம்ம எழுதிக்கலாம். fluorine, chlorine, bromine and finally iodine. இப்போ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்றது சைஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ், fluorine, chlorine, bromine and iodine, இதனுடைய சைஸஸ் வந்து நம்ம கம்பேர் பண்றதுக்கு இப்படி ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயோடின் இருக்கு, அயோடின் அண்ட் fluorine ரெண்டும் ரியாக்ட் ஆகும். IF அயோடின் fluoride அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அயோடின் அண்ட் குளோரின் ICl அயோடின் குளோரைடு கிடைக்கும். IBr. இந்த மாதிரி ஒரு ஹாலஜன் அதர் ஹாலஜன்ஸ் கூட சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பைன் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது ஹாலஜன்ஸோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்தது. இப்ப சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் fluorine கூட ரியாக்ட் ஆகுது. அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா IF. நெக்ஸ்ட் அயோடின் fluorine கூட ரியாக்ட் ஆகுது, ICl. அடுத்தது அதே அயோடின் bromine கூட ரியாக்ட் ஆகுது, IBr. இந்த மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த bromine குளோரின் கூடயோ அல்லது bromine வந்து fluorine கூடயோ ரியாக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே 1:1 ரேஷியோல இருக்கும். ஒரு அயோடின் இது ஒரு ஹாலஜன், another one ஹாலஜன். ஸோ 1:1 அப்ப என்ன சொல்லலாம்னா இதை AB டைப் ஆர் AX அப்படின்னு சொல்லலாம். இது A இது Bன்னு சொல்லலாம், அல்லது இது A இது X சொல்லிக்கலாம், அல்லது இது X இது X டேஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லி காமிச்சிக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹாலஜனையும் நெக்ஸ்ட் ஹாலஜனையும் எப்படி வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். இது A இது B எடுத்துக்கலாம், அல்லது இது A இது X எடுத்துக்கலாம், அல்லது இது X இது X டேஷ்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒன்னொருமே நம்ம ரெப்ரசென்ட் பண்றதா, அது இப்படிதான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்தது AB3 டைப் எழுதுறோம். AB3 இதே அயோடின் 3 fluorine கூட ரியாக்ட் ஆகும். ஒரு அயோடின் கம்பைன்ஸ் வித் 3 fluorine. அடுத்தது இதே அயோடின் 3Cl கூட ரியாக்ட் ஆகும், ICl3 and so on. இதே மாதிரி நம்ம இன்னும் 2-3 காம்பவுண்ட் எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட் AB5 ஆர் AX5 அப்படின்னு சொன்னோம்னா இதே அயோடின் குளோரின் கூட ICl5 and IF5 இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ ICl5 IF5 இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் AX7 டைப் அல்லது AB7 டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் அண்ட் fluorine கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், IF7. சரிங்களா? ஸோ இந்த AB3 and AB5, AB7 இந்த டைப் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனும் இன்னொரு ஹாலஜனும் கம்பைன் ஆகுது. அது சர்டைன் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும்போது ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். ஸோ இதுல A அப்படிங்கிறது என்ன, B அப்படிங்கிறது என்ன, AB, IF, ICl, IBr. இதையே நம்ம BRI, CLI, FI அப்படின்னு மாற்றி எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எழுதுனா அது தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ABல அல்லது AB3, AB5, AB7 சொல்லக்கூடிய அல்லது AX7, ஸோ எல்லாம் ஒரே மாதிரி எழுதிக்கலாம். AB7 இதுல இந்த 4 விதமான இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல A அப்படிங்கிறது லார்ஜர் ஒன்னா இருக்கும், லார்ஜர் சைஸா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்க முடியும். இதுல எது சென்ட்ரல் ஆட்டம் பாருங்க, ஒரு A வசதி 3 B இருக்கு, ஒரு A வசதி 5 B இருக்கு, ஒரு A வசதி 7 B இருக்கு. ஸோ இந்த மாதிரி எது கம்மியா இருக்கும் அது A தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம். அதை சுத்தி தான் சம் நம்பர் ஆஃப் அது 3ஓ 5ஓ 7ஓ வேற ஒரு ஹாலஜன் இருக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸா இருக்கணும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மெயின் கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஹாலஜன் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஹாலஜன் சுத்தி இருக்கக்கூடிய அந்த AB3, B5 and B7 இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் இந்த குரூப் டாப் டு பாட்டம் வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வில் டிக்ரீஸ். பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் நம்ம பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் குரூப்ல டாப் டு பாட்டம் வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ குளோரின், bromine and iodine எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fluorine அதிகமா இருக்கும், குளோரினுக்கு அதை விட கம்மியா இருக்கும், bromineக்கு இன்னும் கம்மியா இருக்கும். இருக்கிறதுலே இந்த ஹாலஜன்ஸ்ல வெரி லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கக்கூடியது அயோடின். ஸோ அயோடின் தான் எல்லாத்துலயுமே பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்ம எழுதியிருக்கிற எக்ஸாம்பிளுக்கு
ஓகேங்களா. சம்டைம்ஸ் இந்த BrF3 வரலாம், BrF இருக்கும், இதுல வந்து புரோமினா இருக்கும். ஸோ எந்த இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஹாலஜன் கீழே இருக்கக்கூடியதா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியானதா இருக்கும், லார்ஜர் சைஸ் இருக்கக்கூடிய ஹாலஜனா இருக்கும். அது இந்த அயோடின் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய புரோமின் கூட தான் ரியாக்ட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அயோடின் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும், புரோமின் வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்டமா இருக்கும். அதே மாதிரி இப்போ புரோமின் இருக்குன்னா குளோரின் கூட ரியாக்ட் ஆகும், புளோரின் கூட ரியாக்ட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா புரோமின் சென்ட்ரல் ஆட்டம், குளோரின் அண்ட் புளோரின் அதை சுத்தி வரக்கூடிய ஹாலஜனா இருக்கும். இந்த புரோமின் அயோடின் கூட ரியாக்ட் ஆகாது. அப்ப அதாவது புரோமின் வந்து சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும்போது அயோடின் கூட வந்து அயோடின் வந்து அதை சுத்தி இருக்கிறதா இருக்காது. அட் த சேம் டைம் புளோரின் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும்போது குளோரின் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்டமா இருக்காது. புரியுதுங்களா. சோ கீழே இருக்கக்கூடிய லார்ஜர் சைஸ் அண்ட் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் தான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது இந்த ஹாலஜன் குரூப்ல எந்த ஆட்டம் வந்து சென்ட்ரல் ஆட்டமா இருக்கோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த Bஆ இருக்க முடியும். B3, B5 அண்ட் B7 மாதிரி. ஓகே, இப்போ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஜாமெட்ரி எப்படின்னு பார்ப்போம். இப்போ AB டைப் ஆர் AX டைப், இதில் நம்ம அயோடின் அண்ட் ஃப்ளோரின் IF எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. IFல வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் தான் சென்ட்ரல் ஆட்டம், அதுக்கு ஃப்ளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரின் பாண்ட் ஆகுது, ஒரு அயோடின் கூட ஒரு ஃப்ளோரின் பாண்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ அயோடின் அப்படின்னு வரும்போது அவருடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5s2 5p5 5s2 5p5 2 electrons fill பண்ணிடுறோம். 1 2 and 3 electrons 4 5. ஓகேங்களா. இப்போ இந்த அயோடினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அதனுடைய ஆர்பிட்டால்ல ஒரு ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப இங்க எங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்க. இதுல PX PY PZ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. சோ இங்க ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் சேர்ந்த sp3 ஹைபிரிடைசேஷன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா IF மட்டும் கிடையாது, ICl IBr எல்லாத்துக்குமே சேம் ஹைபிரிடைசேஷன் தான் வரும் AB டைப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் மாறுறது மூலமா இந்த ஹைபிரிடைசேஷன் மாறாது. பிகாஸ் எந்த ஹாலஜனா இருந்தாலும் சரி ஹாலஜனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் S2p5 அதாவது NS2 NP5 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2s2 2p5, குளோரினுக்கு 3s2 3p5, புரோமினுக்கு 4s2 4p5 அண்ட் அயோடினுக்கு 5s2 5p5. இப்படி நம்மளுக்கு அந்த NS2 NP5 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் மாற போறது இல்லை. நெக்ஸ்ட் இப்போ IF3 எடுத்துக்கிறோம். இப்போ IF பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் IF5 AB3 டைப் IF3. இப்போ பாருங்க அது அயோடின் 5s2 NS2 நே போட்டுருங்க. NS2 NP5 2 electrons, இந்த 5 electrons fill பண்றோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அயோடினுடைய ஆர்பிட்டலுக்கு 3 ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அன்பேர்ட் எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸை கொடுத்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஸோ ஒரு அயோடினோட கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோம் அதோட ஆர்பிட்டல்ஸ் அண்ட் இதோட 3 ஃப்ளோரின் ரியாக்ட் ஆகும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான். இப்போ என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட் ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும் இந்த ஆர்பிட்டல். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அயோடின் 5s2 5p5 and 5d 5s இது 5p இது 5d ஆர்பிட்டால கிரியேட் பண்ணும். இப்போ இந்த ஆர்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அயோடினோட 5p ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 5d க்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ பாருங்க 1 2 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இங்க ஒரு ஃப்ளோரின் இங்க ஒரு ஃப்ளோரின் இங்க ஒரு ஃப்ளோரின். ஸோ அயோடினோட ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதோட ஆர்பிட்டல்ல 3 ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய ஹைபிரிடைசேஷன் பாருங்க ஒரு s ஆர்பிட்டல் 3 p ஆர்பிட்டல் sp3 அண்ட் ஒரு d ஆர்பிட்டல் sp3 d கான்ஃபிகரேஷன் ஹைபிரிடைசேஷன் AB3 அப்படி சொல்லக்கூடிய இந்த IF3 அல்லது ICl3 இந்த மாதிரி AB3 அல்லது AX3 ல இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்க்குமே இந்த sp3d தான் ஹைபிரிடைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ AB5 அண்ட் AB7 பார்ப்போம். இப்போ நம்ம AB5 அப்படின்னு சொல்லக்கூடிய IF5 கன்சிடர் பண்ணிப்போம். அதுல அயோடின் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் இல்லைங்களா, அயோடின் சென்ட்ரல் ஆட்டம் அதை சுத்தி வந்து 5 ஃப்ளோரின் இருக்கு. ஓகே, இப்போ அயோடினோட கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 5s2 5p5. ஸோ
5s2 and 5p5 இப்படி இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு அயோடினுடைய ஒரு கான்ஃபிகரேஷன் அதனுடைய ஆர்பிட்டல்ல 5 ஃப்ளோரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 அன்பேட் எலக்ட்ரான் வந்து நம்ம கிட்ட ஒரு அன்பேட் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இங்க என்ன ஆகும்னா அடுத்து 5d ஆர்பிட்டால்ஸ்க்கு இந்த ஹைபிரிடைசேஷன் மூலமா இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும், இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். சோ இங்க ஒரு அன்பேட் எலக்ட்ரான் ஆயிரும், இது ஒரு எலக்ட்ரான் அங்க போயிடுச்சு. இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இதுல இருந்து ஒண்ணு இந்த டி ஆர்பிட்டால் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்க ஒரு அன்பேட் எலக்ட்ரான் வந்துரும். சோ 1 2 3 4 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வந்துரும். சோ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆனதுனால இங்கேயும் 2 எலக்ட்ரான் வந்தது. இப்போ பாருங்க நமக்கு 1 2 3 4 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இந்த 5 அன்பேட் எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒரு ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் கொடுக்கும். சோ இதோட ஹைபிரிடைசேஷன் பாருங்க. இது லோன் பேர். நான் ஏபி அண்ட் ஏபி3 இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். சோ இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆயிட்டு பட் ஃப்ளோரினோ அல்லது வேற ஒரு ஹாலஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணாம இப்படி ஜஸ்ட் இப்படியே இருக்கு இல்லைங்களா, பாண்டிங் இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பேரு லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு லோன் பேர். இது எல்லாமே பாருங்க, இது ஒரு பேர், இது ஒரு பேர், இந்த மாதிரி இந்த 5 பேர் ஆஃப் எலக்ட்ரானுமே பாண்டுக்கு இன்வால்வ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். சோ தீஸ் ஆர் கால்ட் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். பாண்ட் பேர் எலக்ட்ரான். இப்ப பாருங்க இந்த AB5 டைப்ல ஒரு லோன் பேர் இருக்கு, 5 பாண்ட் பேர் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு s ஆர்பிட்டல், 3 p ஆர்பிட்டல் and 2 d orbital. So sp3d2 hybridization for all AB5 type interhalogen compounds. Okay, இந்த பாண்ட் இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு பேரு லோன் பேர், பாண்ட் இன்வால்வ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேரு பாண்ட் பேர். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா AB7 பார்ப்போம். இப்ப அதே சேம் அயோடினோட கான்ஃபிகரேஷன் 5s2 5p5. okay, 2 electrons 5 electrons fill பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த அயோடினோட கான்ஃபிகரேஷன் வந்து யாரோட ஆர்பிட்டல்ல 7 ஹாலஜன் 7 ஃப்ளோரின் வந்து பாண்ட கொடுக்கணும். பட் நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ என்ன பண்ணோம், எஸ் 5d எலக்ட்ரான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கு. பிகாஸ் இது ரெண்டும் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நமக்கு 5 தான் கிடைக்கும். AB5ல பார்த்த மாதிரி 5 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் தான் கிடைக்கும். சோ இங்க இருக்கிற எலக்ட்ரான் அங்க ஷிஃப்ட் ஆகுது. சோ நம்ம இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இதுல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான், எல்லாத்தையுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் அந்த D3 வரைக்குமே ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்ப பாருங்க ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோரின் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். 1 2 3 4 5 6 சரி 7. இங்க என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு s ஆர்பிட்டல், 3 p ஆர்பிட்டல் and 3 d ஆர்பிட்டல், sp3 d3 ஹைபிரிடைசேஷன். இங்க 0 லோன் பேர். இங்க ஏதாவது பாண்டுக்கு இன்வால்வ் ஆகாத பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கான்னு பாருங்க. எந்த ஒரு ஆர்பிட்டலும் அப்படி கிடையாது. சோ எல்லாமே பாண்ட் பேரா இருக்கு. எத்தனை பாண்ட் பேர்? 1 2 3 4 5 6 7 பாண்ட் பேர் இருக்கு and 0 லோன் பேர் இருக்கு. சரிங்களா? இது AB டைப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்ட் பேர் தான் இருக்கும். AB3ல 3 பாண்ட் பேர் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோன் பேரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ அதனுடைய ஜியோமெட்ரி பார்ப்போம். இப்ப பாருங்க AB டைப், இதோட ஜியோமெட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு A அப்படிங்கிற ஹாலஜன் இன்னொரு ஹாலஜன் கூட லீனியரா ஓவர்லாப் ஆயிருக்கும். சோ இதுக்கு பேரு நமக்கு இதோட ஜியோமெட்ரி லீனியர் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் ஸ்ட்ரக்சர் ஆர் லீனியர் ஜியோமெட்ரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்ட் பேர் தான் இருக்கும். ரிமைனிங் 3 லோன் பேர்ஸ் இருக்கும். இதை நம்ம இங்க பார்த்தோம்னா s ஆர்பிட்டல், இந்த p ஆர்பிட்டல் s2 and p5 கான்ஃபிகரேஷன் பார்த்திருப்போம். இதுல ஒரே ஒரு ஹாலஜன் மட்டும் தான் அதர் ஹாலஜன் வரும். சோ இது பாண்ட் பேர், இது 3 லோன் பேர். சோ இது என்ன சொல்றோம், பாண்ட் பேர், இது லோன் பேர். சோ ஒரு பாண்ட் பேர் இருக்கும், 3 லோன் பேர்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா AB டைப் மாலிகூல். நெக்ஸ்ட் இப்போ நம்ம AB3 டைப் மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏவை சுத்தி T ஷேப்ல பாருங்க. நம்ம T இப்படி இருக்கிற பாருங்க, கரெக்டா நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு டி ஷேப் கிடைக்குங்களா. சோ இந்த டி ஷேப்டு மாலிகூல்னு சொல்லுவோம். எப்போன்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் லோன் பேர் எலக்ட்ரான், நம்ம ஜஸ்ட் ஒன் பேரை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இது டி ஷேப். ஓகேங்களா. சோ இங்க எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்கு. சோ 3 பாண்ட் பேர் அண்ட் 2 லோன் பேர்ஸ். இதுக்கு நம்ம இந்த மாதிரி டயகிராம் போடும்போது கொஞ்சம் சின்னதா போட்டுக்கலாம். s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், சோ s2 p5 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து வேற ஒரு ஹாலஜன் அப்படின்னா இதுல வந்து இன்னும் 3 ஹாலஜன்ஸ் பாண்ட் ஆகும். AB3 டைப் அப்படிங்கறனால இது A சென்ட்ரல் ஆட்டம். இதுல இன்னும் ஒரு 3 அதர் ஹாலஜன் வந்து பாண்ட் ஆகணும். சோ அதுக்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும். பட் இங்க ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. சோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம், d ஆர்பிட்டால் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த p ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து d ஆர்பிட்டால் ஷிஃப்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 3க்கும் பாண்ட் கொடுக்கும் அதர் ஹாலஜன். சோ இங்க பாருங்க 3 பாண்ட் பேர் and 2 lone pair. So 3 bond pair and 2 lone pair அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? So AB type அப்படின்னா linear, AB3 type அப்படின்னா T shaped without lone pair electron. without lone pair electron கன்சிடர் பண்ணும்போது நமக்கு T shape அப்படின்னு சொல்றோம். இந்த AB typeல வந்து பாத்தீங்கன்னா ஒரு bond pair 3 lone pair இருக்கும். So bond pair அப்படின்னா என்ன, lone pair அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது AB3 typeல 3 bond pair and 2 lone pair. That is இது மூணும் எதெல்லாம் அந்த ஹாலஜனுக்கு வந்து வேற ஒரு ஹாலஜன் பாண்டை கொடுக்குதோ அந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் பாண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். பாண்ட் இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடிய இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பேர் லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் AB3 டைப் there are 2 lone pair and 3 bond pair. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா AB5 டைப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் AB5 ஒரு A bonded with 5 boron. சரி, B டைப் அதாவது another halogen. ஓகேங்களா. A அப்படிங்கிறது வந்து அயோடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 B வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினா இருக்கலாம். ஸோ AB5 அல்லது அயோடின் அப்படின்னா 5Cl இருக்கலாம், ICl5 இந்த மாதிரி. ஸோ A அப்படிங்கிறது லார்ஜர் சைஸ் அண்ட் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அதாவது ஹாலஜன். இந்த 5B வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஸ்மாலர் சைஸ் ஹாலஜன். ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 பாண்ட் பேர் இருக்கும், 1 லோன் பேர் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதனுடைய ஆர்பிட்டல்ஸ் S2 P5 கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்குறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணிட்டு எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் முதல்ல கிரியேட் பண்ணிட்டு ஹைபிரிடைசேஷன் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர் கிடைக்கும். இதோட ஜியோமெட்ரி பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப் அண்ட் மேல ஒரு ஆட்டம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், 3 டைமென்ஷன்ல கொடுக்குறத பாருங்க. சோ இந்த ஏவை சுத்தி ஸ்கொயர் ஷேப்ல 4 B, அதாவது ஒரு ஹாலஜனை சுத்தி 4 ஹாலஜன் அண்ட் மேல ஒரு ஹாலஜன் இருக்கு. சோ ஒரு ஸ்கொயர் ஷேப், அதனோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன், 4 கார்னர்லயும் 4 ஹாலஜன், மேல ஒரு ஹாலஜன். இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு AB5 டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமிட். ஓகேங்களா, அந்த மாதிரி நமக்கு ஜியோமெட்ரி கிடைக்கும். இதுல 5 பாண்ட் பேர் அண்ட் 1 லோன் பேர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் AB7 டைப். இந்த AB7 டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு A அதை சுத்தி 5B, ஒரு ஹாலஜனை சுத்தி 5 அதர் ஹாலஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்டாகன் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா, அதுல மேல இருந்து ஒரு ஹாலஜனும் கீழே ஒரு ஹாலஜனும். அப்ப நம்ம ஒரு பிளேன்ல சேம் பிளேன்ல பென்டாகனா வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுல நம்மளுடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அயோடின் இருக்கிறதா எடுத்துப்போம். அயோடின் அப்படின்னா அதை சுத்தி 7 ஃப்ளோரின்ல பென்டாகனுடைய 5 கார்னர்லயும் 5 ஃப்ளோரினும் அந்த அயோடினுடைய சென்டர்ல இருந்து மேல ஒரு ஃப்ளோரின் கீழே ஒரு ஃப்ளோரின், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது மேல ஒரு பிரமிட் கிடைக்கும், பென்டாகனல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் கிடைக்கும். அதே மாதிரி கீழே ஒரு பிரமிட் கிடைக்கும். சோ இதை நம்ம என்ன சொல்றோம், பென்டாகனல் பை பிரமிடல். இதுல இருக்கக்கூடிய பாண்ட் பேர் எலக்ட்ரான் 7 அண்ட் லோன் பேர் எலக்ட்ரான் 0. பிகாஸ் நம்மளுக்கு 7 ஃப்ளோரின் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே அயோடினோட ஆர்பிட்டால் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். பாண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கும், லோன் பேர் 0. சோ உங்களுக்கு இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் பத்தி ஓரளவுக்கு நல்லாவே கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேங்க்யூ.